இந்த வார்த்தையோட ஆவியானவர் எப்படி கட்டு தந்தாரோ அதை மட்டும் சொல்றேன். சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு. ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். ஆனா அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யாருதான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா, இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கெட்டதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக. அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருங்க, ஏதாவது இல்ல, மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்ப என் பிரயாசங்களும் வீணா இல்ல. அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன் வச்சிட்டு இருக்கிறார், ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அதன் அர்த்தம் என்ன? அது இல்ல. அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதது, நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறா. நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது?